அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒரு முக்கியமான பதிவுங்க. அனைவரது வீட்டிலுமே நம்ம பெரும்பாலும் செடி எல்லாமே நம்ம பூஞ்செடிகளை வளர்த்து வருகிறோம். அதிலும் முக்கியமான ஒரு செடியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செடிக்கு ஒரு இவ்வளவு மகத்துவமா இருக்கிறது என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த பதிவை நீங்க அனைவருமே இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே தீய சக்திகள், கண் திருஷ்டிகள் நம்மளை தாக்காம இருப்பதற்கும், எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்ற நம்ம வீட்டு வாசல்ல இந்த செடிகளை வைத்தாலே நமக்கு போதும் என்று பல பல ரகசியங்களை நம்ம கலைத்து எறிவதற்காகவே நம்ம இந்த செடிகளை வைத்து நம்ம பாதுகாக்கிறோம். அதிலும் நம்முடைய வீட்டிற்குள் கெட்ட சக்தியும், கண் திருஷ்டியும், எதிர்மறை ஆற்றல்களும் வருவது எதனால? நமக்கு எதிரிகள் தொல்லை இருப்பதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறதா என்பதை போக்குவதற்காகவும், நம்முடைய வீட்டிற்கு பிரச்சனைகளே வரப்போகிறது என்றாலும் அந்த எதிரிகளையே நம்முடைய நண்பர்களாக மாற்றிவிட்டால் பிரச்சனையே கிடையாது என்பதனாலையும், அதற்கு நாம ஒரு பெரியதாக எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. சுலபமான முறையில் இந்த ஒரு செடியை உங்களுடைய வீட்டு வாசல்ல நட்டு வைத்தாலே போதும். அதில் பூத்து குலுங்கும் சிவப்பு நிற பூக்களை பார்க்கும்போதே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கப்பட்டு நம்ம வீட்டிற்கு வரும் எதிரிகள் கூட மனம் குளிர்ந்து நம்முடைய நண்பர்களாக, உறவினர்களாக மாறி விடுவாங்க. அந்த செடி என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த செடியானது 5 இதழ்களை கொண்ட சிவப்பு நிற ஒற்றை செம்பருத்தி பூச்செடி தாங்க அது. பொதுவாகவே இந்த செடிக்கு குளிர்ச்சி தன்மை என்பது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். எல்லோருமே சிவப்பு நிறம் என்றாலே அது டேஞ்சரான நிறம் என்று தானே நம்ம சொல்லுவாங்க. ஆனால் சிவப்பு என்றால் ஆபத்து என்றும் சிலர் நினைப்பாங்க. இதற்கு எப்படி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் சக்தி உள்ளது என்றும் நம்மளே கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமே. சிவப்பு நிறம் என்றாலே எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்தாலுமே அது நம்முடைய கண்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் ஆபத்து உள்ள இடங்களில் அந்த நிறத்தை பயன்படுத்த தொடங்கினாங்க என்று சொல்லுவாங்கங்க. காலப்போக்கில் அதுவே சிவப்பு நிறம் என்றாலே அது ஆபத்தானது என்று ஒரு கருத்தை நம்முடைய மனதிலே பதிய வைத்து விட்டது. பெண்களே, நாம் நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமமும் சிவப்பு நிறம் தானங்க. அதனால் எப்போதுமே சிவப்பு நிறத்திற்கு ஒரு வசீகர தன்மை உண்டு என்பதை நாம் இந்த பதிவின் மூலம் நாம் உணரலாம். இந்த சிவப்பு நிற செம்பருத்தி பூக்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் பூத்து இருந்தால் போதுங்க. உங்கள் வீட்டிற்கு கோபத்துடன் வரும் உங்களுடைய உறவுகள் கூட கோபங்கள் முழுவதுமாகவே தணிந்து சாந்தமாக மாறிவிடுவாங்க. நம்ம வீட்டிற்கு வருகை தரும் அக்கம் பக்கத்தினர் இல்லை நம்முடைய உறவினர்கள், இவர்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் தான் நமக்கு ஒரு தீய சக்தியாக மாறிவிடுங்க. அவர்களுடைய பொறாமை குணம்தான் நமக்கு கண் திருஷ்டியாகவே மாறுகின்றதுங்க. நம்ம வீட்டிற்கு வருபவர்கள் கோபம் இல்லாமல், நமக்கு எதிரிகளாக இல்லாமல் சாந்த குணத்தோடு, அதாவது அமைதியான குணத்தோடு வருகை தரும் பட்சத்தில் தான் நமக்கு என்ன பிரச்சனை வந்துவிட போகின்றது, திருஷ்டியும் நமக்கு ஏற்படாதுங்க. எதிர்மறை ஆற்றலால் பிரச்சனைகளும் நம் குடும்பத்திற்கு வரவே வராதுங்க. நம்முடைய உறவினர்களும் என்றைக்குமே நமக்கு ஒரு எதிரியாகவே மாற மாட்டாங்க. இந்த செம்பருத்தி பூச்செடிக்கு அவ்வளோ ஒரு அற்புதம், மகத்துவம் வாய்ந்ததுங்க. எப்படிப்பட்ட கோபத்தையுமே குறைத்து வீட்டிற்கு வருபவர்களை நம்ம வசப்படுத்தக்கூடிய ஒரு வசிய தன்மை கொண்டது தான் இந்த ஒற்றை செம்பருத்தி பூச்செடிங்க. இந்த ஒற்றை செம்பருத்தி பூச்செடியானது சண்டை போட வேண்டும் என்று நம்முடைய வீட்டிற்குள்ளே வருபவங்க கூட அவங்களோட மனநிலை கூட சாந்தமாக மாறிவிடும். அப்படிப்பட்ட சக்தி இந்த செடிக்கு உண்டு என்று நம்ம சொன்னாலே அது எந்த அளவுக்கு மிகையாகும் என்று சொல்ல முடியாதுங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிக்கு இருக்கும் இந்த செடி இருக்கும் இடமானது ஒரு குளிர்ச்சியான இடமாக மாறிவிடும். நம்முடைய உடலானது குளிர்ச்சியானால் தானங்க நம்முடைய மனமும் கட்டாயமாக கோபம் தணிந்து குளிர்ச்சி நிலைக்கு வந்துவிடும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடல் சூடு அதிகமாகும் பட்சத்தில் தான் நம்முடைய தலையில் இருக்கும் முடி கூட தானாகவே அது உதிர ஆரம்பிக்கும் என்று நம்ம ஏற்கனவே நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அதனால் தலைமுடி பிரச்சனைக்கு கூட நிரந்தர தீர்வு தருவது இந்த செம்பருத்தி பூவும் இந்த இலையும் தாங்க. ஆக செம்பருத்தி பூ செடிக்கு இயற்கையாகவே சூட்டை தணிக்கும் ஒரு அதிக தன்மை அமைந்துள்ளது என்பதை நாம் உணரலாம். இந்த செம்பருத்தி செடியின் காற்றை சுவாசிக்கும் போதே நமக்கு ஒற்றை தலைவலி இருந்தால் கூட அது முழுவதுமாகவே குணமாகும் என்று நம்ம அதை ஒரு மருத்துவ ரீதியாகவே நம்ம அதை உணர்ந்திருக்கிறோம் இல்லையா. இதோடு மட்டுமல்லாமல் இந்த காற்று நம்ம மீது பட்டாலே நம்முடைய கண் பார்வை தெளிவாகும் என்று பல குறிப்புகளிலே நம்ம அதை பார்த்துருக்கிறோம். நம்ம குழந்தைகளோட
தலைமுடி உதிர்வதற்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது அருமருந்தாக இந்த செம்பருத்தி பூவும் இந்த இலையும் என்பதை நாம இயற்கையாகவே நம்ம வந்து அதை அனுபவ ரீதியாகவே நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோங்க. உங்களில் எத்தனை பேர் இந்த செம்பருத்தி பூவும் இலையையும் வைத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு தலைமுடிக்கு தேய்த்து நீங்கள் குளிக்க வைத்து அந்த தலைமுடி பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்க்கப்படுகிறது என்பதை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க சகோதர சகோதரிகளே. பொதுவாகவே கோபம் என்பது நம்மளுடைய உடல் சூடு அதிகமாகும் பட்சத்தில் தான் இந்த கோபமே நமக்கு ஏற்படும். அது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயந்தாங்க. அதனால் உடல் சூட்டினால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த பிரச்சனையிலே கோபமும் ஒன்றுங்க. உடல் சூடு தனியும் பட்சத்தில் தான் கோபமும் தானாகவே கட்டுப்படுத்த முடியுங்க. அந்த உடல் சூட்டை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த தன்மையும் எதிர்மறை ஆற்றலை கூட நேர்மறையாக மாற்றக்கூடிய தன்மையுமே இந்த செடிக்கு இயற்கையாகவே உள்ளது இல்லையா? இதை நம்ம வந்து ஆராய்ச்சி செய்தெல்லாமே நம்ம வந்து பார்த்து நம்ம உணர முடியாதுங்க. ஆனால் நம்ம வீட்டில் இந்த செம்பருத்தி பூச்செடியை நம்ம வைத்தாலே நம்ம அனுபவ ரீதியாகவே நாம் அதை உணரலாம். உங்களுடைய வீட்டின் முன்பு ஒரு ஒற்றை சிகப்பு செம்பருத்தி செடி வைத்து பாருங்கங்க. அனுபவபூர்வமாக உங்களால் எல்லா விதமான நன்மைகளையுமே கட்டாயமாக உணரலாம். நண்பர்களே, உங்களது அனைவரது வீட்டிலுமே உங்கள் வீட்டு வாசல் முன்பு இந்த ஒற்றை செம்பருத்தி பூச்செடியை பாருங்களேன். அதை நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ஒரு செடிக்கு இத்தனை மகத்துவமா என்று நீங்களே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை பார்த்து உணரலாங்க. இந்த செம்பருத்தி பூச்செடியானது வெளியிலிருந்து வரும் தீய சக்தி, கண் திருஷ்டி, அதாவது நம்மை வந்து தாக்காமலே இருப்பதற்கும் எதிரிகளை கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்ததுங்க. அதனால் இந்த செம்பருத்தி பூச்செடியை நம்ம வீட்டு வாசலில் இந்த செடி வைத்தாலே போதுங்க, அனைத்துமே ஒரு நன்மை பயக்கூடியதாகவே இருக்குங்க. நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.